உங்கள யாராவது அன்றில்ங்கிற சொல்ல பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் சினிமால பல பாடல்கள்ல இந்த அன்றில்ங்கிற சொல்ல பயன்படுத்திருப்பாங்க. அதுல சில பாட்டை காமிக்கிறேன் பாருங்க. திங்களில் அன்றில் பறவையாய் ஓடி போகா நீயும் அன்றில் என்பது ஒரு பறவையினுடைய வகை. அன்றில் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவையினுடைய குணப்பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண் பறவையும் பெண் பறவையும் எப்பவுமே பிரியாதான் ஒன்னாவே வாழும். இயல்பாவே இந்த ஆண் அன்றில் பறவையும் பெண் அன்றில் பறவையும் ரொம்ப இணக்கமா வாழுமா. அப்படி பிணைப்பா இருக்கக்கூடிய இந்த அன்றில் பறவைகள் ஏதோ உணவுக்காகவோ ஏதோ தேவைக்காக வெளியே போன பறவைகள் திரும்ப கூட்டுக்கு வரலனா, அந்த ஆண் பறவையோ அல்லது பெண் பறவையோ கத்தியே தன்னோட உயிரை தானே மாய்ச்சுக்கோங்களாம். 3 நாள் காதலிச்சுட்டு 4வது நாளே கட் பண்ணி விட்டு போற இந்த காலத்துல இப்படி ஒரு அன்றில் பறவைகளோட குணப்பண்புகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே வியப்பா இருக்கு இல்லையா? அன்றில் பறவை இரட்டை பிறவி, ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி, பிரியாதே விட்டு பிரியாதே அப்படிங்கிற இந்த பாட்டு. அன்றில் பறவை இரட்டை பிறவி, ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி, பிரியாதே விட்டு பிரியாதே. இந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய பாடல்கள்ல அன்றில் பறவையை குறிப்பிட்டிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கமிட்டா இருந்தா அவங்களுக்கு இந்த காணொலி அனுப்பி இந்த பறவைங்க போலயாவது காதலிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி லவ் பண்றவங்க நண்பர்களை காமெண்ட் டாக் பண்ணுங்க.